வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்தியான ஷிர் குர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஷிர் குர்மானா, ஷிர்னா மில்க், குர்மானா டேட்ஸ் ரெண்டும் வச்சு சூப்பரான க்ரீமியான டெசர்ட் ரெசிபி செய்யலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு 1-2 பொடிச்சு வச்சுருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்திருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறின பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு 1-2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. டேட்ஸும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, அது சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். நட்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்குள்ள அது கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தின்னாக இருக்க சேமியா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நட்ஸை நீங்கள் இப்படி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஊற வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நெய்யோடு சேர்ந்து ஓரளவு வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்னும் முக்கியமான விஷயம், ரொம்ப கெட்டியான பால் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல் ஃபேட் மில்க் சொல்லுவாங்கள்ல, அதுதான் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம். நான் பால் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ மேலே தெளிக்காமல் இருக்கும். ஒருவேளை உங்கள் பால் தண்ணியாக இருக்குது அப்படின்னா பாலை கொதிக்க வச்சு ஓரளவு சுண்டி வந்த பிறகு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ரெசிபி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு இதுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். பொதுவாக இந்த ரெசிப்பியில் சர்க்கரையை டைரெக்டாக சேர்க்காம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்த பிறகு சேர்ப்பாங்க. நான் ஆனால் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் டைரெக்டாக ஒயிட் சுகரை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5-10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சேமியா நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க, அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே சேமியா பாயசம் செய்வோம்ல, அதுக்கு பதிலாக அப்பப்போ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்க போது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ரிச்சான ஷிர் குர்மா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.